இன்றைய முக்கிய செய்திகள். ஓமைக்ரானை தடுக்க தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரம். உரிய ஆவணங்கள் இல்லாத வாகனங்களை திருப்பி அனுப்ப நடவடிக்கை. நூற்றாண்டையொட்டி நிதித்துறை வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் பெயர். நாட்டுடைமையாக்கப்பட்ட நூல்களுக்கு உரிமை தொகை வழங்கினார் ஸ்டாலின். தனியார் பள்ளிகளிலும் கட்டடங்களை ஆய்வு செய்ய உத்தரவு. பள்ளிகளின் புனரமைப்பு பணிக்கு 250 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு. 43 மீனவர்கள் சிறைப்பிடிப்பை கண்டித்து காலவரையற்ற வேலை நிறுத்தம். மே 12 மீனவர்களை கடத்தி இலங்கை கடற்படை அட்டூழியம். வணக்கம். இந்தியாவில் ஒமைக்ரான் பரவல் வேகம் எடுத்துள்ள நிலையில் எல்லைப் பகுதிகளில் தமிழக அரசு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. மகாராஷ்டிரா, கேரளா, கர்நாடகா, குஜராத் உள்ளிட்ட மாநிலங்களில் ஒமைக்ரான் வேகமாக பரவத் தொடங்கியுள்ளது. மகாராஷ்டிராவில் 43 பேரும், டெல்லியில் 22 பேரும், ராஜஸ்தானில் 17 பேரும், கர்நாடகாவில் 14 பேரும், தெலுங்கானாவில் 8 பேரும், குஜராத்தில் 7 பேரும், கேரளாவில் 11 பேரும், ஆந்திரா, சத்தீஸ்கர், தமிழகம், மேற்கு வங்கத்தில் தலா ஒருவரும் ஒமைக்ரானால் பாதிக்கப்பட்டுள்ளனர். இதையடுத்து இந்தியாவில் ஒமைக்ரான் பாதிப்பு 126ஆக அதிகரித்துள்ளது. இதனிடையே ஒமைக்ரான் பரவலை தடுக்க கேரளத்தை ஒட்டிய தமிழக எல்லைகளில் கண்காணிப்பு தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. களியக்காவிளை சோதனைச் சாவடியில் கேரளாவில் இருந்து வருபவர்களிடம் கொரோனா பரிசோதனை சான்றிதழ், தடுப்பூசி சான்றிதழ் உள்ளிட்டவை இருக்கிறதா என்று சுகாதாரத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். கிறிஸ்துமஸ், புத்தாண்டு, பொங்கல் ஆகியவை வருகின்றன. இங்கிருந்து கேரளாவுக்கு வேலைக்கு சென்ற மக்கள் அதிகப்படியாக கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு திரும்பி வருவார்கள். ஆகவே இனி அதிகப்படியான ஆட்களை நியமித்து இந்த சோதனைகளை தீவிரப்படுத்த வேண்டும். பேராசிரியரின் நூற்றாண்டு விழா தொடக்கத்தையொட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள நிதித்துறை வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் மாளிகை என்ற பெயரை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் சூட்டினார். பெரியாரின் சமூக சீர்திருத்த கொள்கைகள், அண்ணாவின் பேச்சாற்றல் ஆகியவற்றால் ஈர்க்கப்பட்டு தம்மை பொது வாழ்க்கையில் அன்பழகன் அர்ப்பணித்துக் கொண்டார். பேரறிஞர் அண்ணாவால் பேராசிரியர் தம்பி என்றும், கலைஞரால் இனமான பேராசிரியர் என்றும் அவர் அழைக்கப்பட்டார். 43 ஆண்டுகள் திமுகவின் பொதுச் செயலாளராக இருந்த அவர் கலைஞரின் அமைச்சரவையில் நிதியமைச்சர், கல்வி அமைச்சராகவும் பொறுப்பு வகித்தார். அன்பழகனின் 100வது பிறந்தநாளையொட்டி சென்னை நந்தனத்தில் உள்ள நிதித்துறை வளாகத்தில் அமைக்கப்பட்டுள்ள அவரது சிலையை திரு ஸ்டாலின் திறந்து வைத்து மலர் தூவி மரியாதை செலுத்தினார். நிதித்துறை வளாகத்திற்கு பேராசிரியர் அன்பழகன் மாளிகை என்று திரு ஸ்டாலின் பெயர் சூட்டினார். அன்பழகன் எழுதி நாட்டுடைமையாக்கப்பட்ட 42 நூல்களுக்கு மாநில அரசின் நூல் உரிமை தொகை 25 லட்சம் ரூபாயை அவரின் உறவினர்களிடம் முதலமைச்சர் வழங்கினார். இதைத் தொடர்ந்து கீழ்ப்பாக்கம் ஆஸ்பிரின் கார்டனில் உள்ள அன்பழகன் வீட்டிற்கு சென்ற திரு ஸ்டாலின் அங்கு அலங்கரித்து வைக்கப்பட்டிருந்த அவரது படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். இதனிடையே தமிழகம் முழுவதும் பேராசிரியர் அன்பழகனின் பிறந்த நாளை திமுகவினர் இனிப்பு வழங்கி கொண்டாடினர். நெல்லை மாவட்டம் பணக்குடி பேருந்து நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த அன்பழகனின் புகைப்படத்திற்கு சட்டப்பேரவைத் தலைவர் திரு அப்பாவு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். தாம்பரம், விழுப்புரம், செஞ்சி, ராணிப்பேட்டை, கும்பகோணம், நாமக்கல், ஹோசூர், தாராபுரம் உள்ளிட்ட இடங்களிலும் திமுகவினர் இனிப்பு வழங்கி பிறந்தநாள் கொண்டாட்டங்களில் ஈடுபட்டனர். தனியார் பள்ளி கட்டிடங்களின் உறுதித்தன்மை குறித்து ஆய்வு செய்து சேதமடைந்த பகுதிகளை உடனடியாக இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்துள்ளார். திருநெல்வேலியில் உள்ள அரசு உதவி பெறும் சாப்ட்வேர் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் கழிவறை தடுப்புச் சுவர் நேற்று முன்தினம் இடிந்து விழுந்ததில் மாணவர்கள் 3 பேர் பலியாகினர். அடித்தளம் இன்றி கட்டப்பட்டதாலேயே சுவர் இடிந்து விழுந்தது தெரியவந்ததை அடுத்து பள்ளி தாளாளர், தலைமை ஆசிரியர், கட்டுமான ஒப்பந்ததாரர் ஆகியோர் கைது செய்யப்பட்டனர். இந்த விபத்து நடந்ததை அடுத்து மாநிலம் முழுவதும் அனைத்து பள்ளிகளையும் ஆய்வு செய்து கட்டிடங்களின் உறுதித்தன்மை குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய அரசு உத்தரவிட்டுள்ளது. சேதமடைந்த பள்ளிகளை இடிக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதை அடுத்து திருச்சி, கரூர் மாவட்டங்களில் அதற்கான பணிகள் நேற்று தொடங்கின. இந்நிலையில் தஞ்சையில் செய்தியாளர்களிடம் பேசிய பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு மகேஷ் பொய்யாமொழி, ஒவ்வொரு மாவட்டத்திலும் சுமார் 100 பள்ளிகள் பயனற்ற நிலையில் உள்ளது கண்டறியப்பட்டுள்ளது என்றார். தனியார் பள்ளிகளிலும் சேதமடைந்த கட்டிடங்களை இடிக்க உத்தரவிடப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். உடனடியாக எதெல்லாம் ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக இருக்குதோ, ஒரு கிராக் விட்டுருக்குது, இது தாங்காது, சீக்கிரம் விழுந்துரு, இடிகிற மாதிரி இருக்குது அப்படிங்கலாம் அதெல்லாம் உடனடியாக டெமாலிஷ் பண்ண சொல்லி அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அதுக்கான அந்த ஆர்டர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. தனியார் பள்ளிகளுக்கு ஏற்கனவே நம்ம சிஓஸ் மூலமாக சொல்லியிருக்கின்ற ஆர்டர்லேயே பார்த்தீங்கன்னா ஏதோ அரசாங்க பள்ளி ஃபுல்லி எய்டட், பார்ஷியல் எய்டுன்னு பார்க்காதீங்க. நம்ம எல்லா ஸ்கூல்ஸும் நம்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கின்றது. அந்த ஸ்கூல்ஸோட நிலைமை எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்க்கணுன்னா நாங்கள் சொல்லியிருக்கோம். ஸோ அந்த ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ப்ராப்பராக நீங்கள் மெயின்டைன் பண்ண வேண்டிய கட்டாயம் அந்த தனியார் பள்ளிக்கு இருக்குது. இடிக்கப்பட்ட கட்டிடங்களை புனரமைக்க 250 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக கூறிய திரு மகேஷ் பொய்யாமொழி, நபார்டு வங்கி மூலம் கூடுதல் நிதி பெற்று புதிய கட்டிடங்கள் கட்டித்தரப்படும் என கூறினார்.
இதனிடையே தேனி மாவட்டத்தில் பழுதடைந்த 96 பள்ளி கட்டிடங்களை இடிக்கும் பணிகள் மாவட்ட ஆட்சியர் திரு முரளிதரன் முன்னிலையில் இன்று தொடங்கின. கீழ்கூடலூரில் உள்ள ஊராட்சி ஒன்றிய பள்ளியில் சேதமடைந்த பகுதிகள் இடிக்கப்பட்டன. மதுரை மாவட்டத்தில் 372 பள்ளி கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளதாகவும் அவற்றை இடிக்கும் பணி விரைவில் தொடங்கும் என்றும் மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 43 பேரை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்ததை கண்டித்து மீனவர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் இன்று மேலும் 12 மீனவர்கள் கடத்தப்பட்டதால் பதற்றம் நிலவுகிறது. ராமேஸ்வரத்தில் இருந்து 500க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் 2000க்கும் அதிகமான மீனவர்கள் நேற்று கடலுக்கு சென்றனர். கச்சத்தீவு அருகே நேற்றிரவு மீன்பிடித்துக் கொண்டிருந்த அவர்களை அங்கு வந்த இலங்கை கடற்படையினர் சுற்றி வளைத்து தாக்க முயன்றனர். மீன்பிடிக்க விடாமல் மீனவர்களை தடுத்து நிறுத்திய இலங்கை படையினர் 6 படகுகளுடன் 43 பேரை பிடித்துச் சென்றனர். காங்கேசன்துறை கடற்படை முகாமில் அவர்கள் தங்க வைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்நிலையில் ராமேஸ்வரத்தில் மீனவர்கள் இன்று நடத்திய அவசர ஆலோசனை கூட்டத்தில் 43 மீனவர்களை பிடித்துச் சென்ற இலங்கை கடற்படைக்கு கடும் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களையும் அவர்களின் படகுகளையும் மீட்க மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூட்டத்தில் கேட்டுக் கொள்ளப்பட்டது. இந்த கோரிக்கையை வலியுறுத்தும் விதமாக இன்று முதல் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தை தொடங்கியுள்ளதாகவும் நாளை ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடத்தப்படும் என்றும் மீனவர்கள் அறிவித்தனர். மீனவர் விஷயத்தில் நீங்க வேடிக்கை பார்க்காம எங்களுடைய வாழ்வாதார பிரச்சனையை உடனடியா அங்க இருக்கிற மீனவர்களை விடுதலை செய்யறதுக்குண்டான நடவடிக்கை எடுங்க. இது ஒரு கிறிஸ்துமஸ் நேரத்தில், வருஷ பிறப்பு நேரத்தில் அந்த குடும்பங்கள்லாம் கண்ணீரோட என்னைக்கு என்னுடைய தப்பு வருவான், என் அண்ணன் வருவான், என் புள்ள வருவான்னு காத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த சூழ்நிலையில இந்த சிறைப்பிடிப்பு ராமேஸ்வரம் மீனவர் மத்தியில் பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திக்கிட்டு இருக்கு. எங்களை மேலும் மேலும் போராட்டத்துக்கு தூண்டாம உடனடியாக எங்க மீனவர்களையும் படகை விடுதலை செய்யறதுக்குண்டான நடவடிக்கை எடுங்க. இலங்கை கடற்படையினரின் தொடர் தாக்குதலால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டுள்ளதாக மீனவர்கள் தெரிவித்தனர். இந்த விவகாரம் குறித்து தமிழக அரசு முறையான அழுத்தத்தை மத்திய பாஜக அரசுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவர்கள் கேட்டுக்கொண்டனர். சிறைப்பிடிக்கப்பட்டவர்களையும் படகுகளையும் உடனே விடுவிக்காவிட்டால் போராட்டம் தீவிரமடையும் என்று மீனவர்கள் எச்சரித்தனர். இதனிடையே மண்டபம் பகுதியில் இருந்து இன்று மீன்பிடிக்கச் சென்ற 12 மீனவர்களையும் அவர்களின் 2 படகுகளையும் எல்லை தாண்டியதாக கூறி இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றனர். அடுத்தடுத்து 55 மீனவர்களை இலங்கை கடற்படையினர் சிறைப்பிடித்துச் சென்றதால் மீனவ கிராமங்களில் பதற்றம் நிலவுகிறது. தமிழகத்தில் சிறப்பாக செயல்பட்டு வரும் இந்து சமய அறநிலையத்துறையை பாஜக கலைக்கச் சொல்வது சனாதன தர்மம் என தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு கே எஸ் அழகிரி குற்றம் சாட்டியுள்ளார். திருச்சியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் 60 ஆண்டுகளில் இல்லாத வேறுபாட்டை மக்களிடையே பாஜக உருவாக்குவதாக கூறினார். இந்து சமய அறநிலையத்துறையின் செயல்பாடுகளை பாஜகவினர் குறை கூறுவதை ஏற்க முடியாது என திரு அழகிரி கூறினார். தமிழக பாரதிய ஜனதா தமிழகத்தில் நன்றாக செயல்படுகிற இந்து சமய அறநிலையத்துறையை கலைக்க வேண்டும் என்று சொல்லி வருகிறார்கள். இந்து சமய அறநிலையத்துறை முன்னெப்பொழுதையும் விட இப்பொழுது மிக சிறப்பாக நடைபெற்று வருகிறது. ஏராளமான கோயில் நிலங்கள், அபகரிக்கப்பட்ட நிலங்கள் திரும்ப பெறப்பட்டிருக்கின்றன. எனவே அதை போன்ற ஒரு துறையை கலைக்க வேண்டும் என்று பாரதிய ஜனதா சொல்லுவது சனாதன தர்மம். அதுதான். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் வெளிப்படைத்தன்மை இல்லை என விமர்சித்த திரு அழகிரி பாஜகவுடன் நெருக்கமாக இருந்ததே அக்கட்சியின் வீழ்ச்சிக்கு காரணம் என்றார். பாஜகவை எதிர்த்துதான் அதிமுகவினர் போராட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். பழனி அருகே உள்ள கிராமப்பள்ளியில் 40 ஆண்டுகளுக்கு முன் படித்த மாணவர்கள் மீண்டும் சந்தித்து பழைய நினைவுகளை நெகிழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்டனர். நெய்க்காரப்பட்டியில் உள்ள குருவப்பா மேல்நிலைப் பள்ளியில் பெரும்பாலும் ஏழை விவசாய குடும்பங்களைச் சேர்ந்தவர்களே பயின்று வருகின்றனர். இந்த பள்ளியில் 1978 முதல் 1982 ஆண்டு வரை படித்த மாணவர்களின் சந்திப்பு நிகழ்ச்சி இன்று நடைபெற்றது. உயர் பதவிகளிலும் வெளிநாடுகளிலும் பணியாற்றும் முன்னாள் மாணவர்கள் குழு புகைப்படம் எடுத்தும் தங்களது அன்னாள் ஆசிரியர்களுக்கு மரியாதை செய்தும் மகிழ்ந்தனர். வேர்ல்ட் பேங்க் வாஷிங்டன் டிசியில் அந்த கிளைண்ட்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். இந்தியாவிலேருந்து 2008 போனேன். எல்லா இடத்துலையுமே குருவப்பா ஸ்கூலோட பேரை நான் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி சிலைகள் எல்லாமே சிற்பிகளுக்கு மரியாதை செலுத்தியிருக்கோம். விழுதுகள் எல்லாம் வேர்களை தேடி வந்திருக்கோம். வெளிச்சமெல்லாம் விளக்கை தேடி வந்திருக்கோம். இது தொடர்ந்து ஒவ்வொரு வருஷமும் நடக்கும். ஒரே குடும்பமாக என்றுமே இருப்போம். இது ஒரு நெகிழ்ச்சியான மன நிறைவை தருது. தங்களுக்கு கல்வி கண் திறந்து வாழ்க்கை பாதையில் வெளிச்சமிட்ட பள்ளிக்கு வாரிசுகளையும் பேர குழந்தைகளையும் முன்னாள் மாணவர்கள் அழைத்து வந்து பள்ளி பருவ நினைவுகளை எடுத்து கூறி மகிழ்ந்தனர். இனி வருவது செய்தி துளிகள். இந்தியாவில் கடந்த 24 மணி நேரத்தில் 7081 பேர் கொரோனாவால் பாதிக்கப்பட்டுள்ளனர். 264 கொரோனா நோயாளிகள் உயிரிழந்துள்ளனர். 7469 பேர் குணமடைந்துள்ளனர். 83913 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இது மொத்த தொற்று எண்ணிக்கையில் 0.24% குணமடைவோர் விகிதம் 98 உள்ளது.
அரசு வேலை வாங்கி தருவதாக 3 கோடி ரூபாய் மோசடி செய்ததாக வழக்கு பதிவானதை அடுத்து தலைமறைவான அதிமுக முன்னாள் அமைச்சர் திரு ராஜேந்திர பாலாஜி மீது மேலும் பல புகார்கள் வந்துள்ளதாக பால்வளத்துறை அமைச்சர் திரு நாசர் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் நடுகுதுகையில் கால்நடை சுகாதாரம் மற்றும் விழிப்புணர்வு முகாமை தொடங்கி வைத்த அவர் செய்தியாளர்களிடம் பேசியபோது கொரோனா 2வது அலை கைமீறி போய்விட்டதாக கடந்த அதிமுக ஆட்சி தெரிவித்த நிலையில் திமுக அரசு அதை கட்டுப்படுத்தியதாகவும் கூறினார். சென்னை கத்திப்பாரா நகர்ப்புற சதுக்கத்தில் விடுமுறை நாளான இன்று குடும்பத்துடன் குவிந்த பொதுமக்கள் தமிழ் உயிரெழுத்து சிற்பங்கள் முன் நின்று படம் எடுத்துக் கொண்டனர். நகரின் மையத்தில் உள்ள இந்த பொழுதுபோக்கு பூங்கா புத்துணர்ச்சி அளிப்பதாக உள்ளது என்று அவர்கள் கூறினர். கச்சத்தீவை இந்தியா மீட்டு கண்காணிப்பு மையமாக மாற்றுவதுடன் ஈழத்தமிழர்களை ஆதரித்து வடக்கு இலங்கையில் அதிகாரம் பெற்றவர்களாக மாற்ற வேண்டும் என்று பாமக நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். யாழ்ப்பாணத்தில் இலங்கைக்கான சீன தூதர் ஹி செங்ஹாங் சுற்றுப்பயணம் செய்து ஈழத்தமிழர் அமைப்புகளுக்கு உதவி வருவதற்கு வடக்கு இலங்கையில் கால் பதித்து இந்தியாவுக்கு நெருக்கடி தர வேண்டும் என்ற சீனாவின் நோக்கமே காரணம் என்று அவர் கூறியுள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூரில் பெட்ரோல் டீசல் சமையல் எரிவாயு விலை உயர்வுக்காக மத்திய அரசை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் பிரச்சார பேரணி நடைபெற்றது. பூவிருந்தவல்லி அருகே தனியார் தொழிற்சாலை பணியாளர்களுக்கு தரமற்ற உணவு வழங்கிய விவகாரத்தில் 2 கைது செய்யப்பட்டனர். ஃபாக்ஸ்கான் தொழிற்சாலையில் பணியாற்றிய பெண் தொழிலாளர்கள் தங்கியிருந்த விடுதியில் வழங்கப்பட்ட உணவை அருந்திய 100 பேருக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டது. இதையடுத்து தரமற்ற உணவு வழங்கிய விடுதி உரிமையாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி 1000க்கும் மேற்பட்ட பெண் தொழிலாளர்கள் சென்னை திருப்பதி தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்ட நிலையில் விடுதிக்கு உணவு வழங்கிய 2வரை திருவள்ளூர் காவல்துறையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அனுமதியின்றி மறியலில் ஈடுபட்ட 97 பெண் தொழிலாளர்கள் மீதும் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. குன்னூர் ஹெலிகாப்டர் விபத்தில் உயிரிழந்த முப்படை தளபதி பிபின் ராவத் உள்ளிட்ட 14 ராணுவத்தினருக்கு சென்னை அடுத்த சேலையூரில் முன்னாள் ராணுவத்தினர் 300 பேர் மலர் தூவி அஞ்சலி செலுத்தினர். நாமக்கல் ஆஞ்சநேயர் கோயிலில் 2022ஆம் ஆண்டுக்கான தினசரி அபிஷேகம் மற்றும் பூஜைகளுக்கான முன்பதிவு இன்று தொடங்கியது. ஏராளமான பக்தர்கள் வரிசையில் நின்று முன்பதிவு செய்தனர். ஈரோட்டில் இருந்து கோவை, திருப்பூர், கரூர் நகரங்களுக்கு பயணிகள் ரயில்களை மீண்டும் இயக்கக் கோரி அங்கு ரயில் பயணிகள் நலச்சங்கத்தினர் உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டனர். ரயில்கள் இல்லாததால் 7000 பயணிகள் சிரமத்துக்குள்ளாகி இருப்பதாகவும் 10 மடங்கு அதிக செலவு செய்து சாலை மார்க்கமாக செல்லும் போது விபத்துகளில் சிக்க நேரிடுவதாகவும் அவர்கள் கூறினர். சத்தியமங்கலம் புலிகள் சரணாலயத்தில் அனைத்து வன விலங்குகளை கணக்கெடுக்கும் பணி இன்று தொடங்கியது. தலமலை, தாளவாடி உள்ளிட்ட 10 வன சரகங்களில் 4 பேர் கொண்ட குழுக்களாக 600 பேர் 6 நாட்களுக்கு இப்பணியில் ஈடுபடுவார்கள். சென்னை மயிலை கபாலீஸ்வரர் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா நடைபெற்றது. இதில் அமைச்சர் திரு சேகர்பாபு கலந்து கொண்டு தரிசனம் செய்தார். சிதம்பரம் நடராஜர் கோயில் ஆருத்ரா தரிசன விழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. விநாயகர், முருகர், நடராஜர், சிவகாம சுந்தரி, சண்டிகேஸ்வரர் ஆகிய 5 சுவாமிகளும் தனித்தனி தேரில் வலம் வந்தனர். சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோயில் மார்கழி திருவிழாவையொட்டி தேரோட்டம் நடைபெற்றது. பெரிய தேரை பொதுமக்களும், அம்மன் தேரை பெண்களும், பிள்ளையார் தேரை சிறுவர்களும் வடம் பிடித்து இழுத்தனர். கடந்த ஆண்டு டிசம்பர் மாதத்தில் 14 கிலோ தக்காளி பெட்டி 120 ரூபாய் முதல் 250 ரூபாய் வரை விற்ற நிலையில் இந்த ஆண்டு 550 ரூபாய் முதல் 800 ரூபாய் வரை விலை போவதால் ஒட்டன்சத்திரம் பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அங்கிருந்து பிற மாநிலங்களுக்கு லாரிகள் மூலம் தக்காளி உள்ளிட்ட காய்கறிகள் அனுப்பப்படுகின்றன. கரூர் மாவட்டத்தில் விரைவில் தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். திருக்காம்புலியூரில் தனியார் துறையினருக்கான வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்த அவர் 50 பேருக்கு பணி நியமன ஆணைகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் பேசிய அவர், தகவல் தொழில்நுட்ப பூங்கா அமைந்தால் சொந்த மாவட்டத்திலேயே பணிபுரியும் வாய்ப்பு இளைஞர்களுக்கு கிடைக்கும் என்றார். தேனியில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமின் தொடக்கத்தில் தமிழ்தாய் வாழ்த்தை மாணவர்கள் பாட அனைவரும் எழுந்து நின்று மரியாதை செலுத்தினர். 126 நிறுவனங்கள் கலந்து கொண்ட இந்த முகாமில் செவிலியர், நூற்பாலை ஊழியர்கள் உள்ளிட்ட பணிகளுக்கு ஆட்கள் தேர்வு செய்யப்பட்டனர். கள்ளக்குறிச்சியில் தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம் ஒத்திவைக்கப்பட்டது பற்றி தாமதமாக அறிவிக்கப்பட்டதால் பல ஊர்களில் இருந்து வந்திருந்த இளைஞர்கள் ஏமாற்றமடைந்து சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் பேச்சு நடத்தியதை அடுத்து அவர்கள் கலைந்து சென்றனர். ராமநாதபுரம் மாவட்டம் திருப்புல்லானி அருகே உள்ள உத்தரகோசமங்கையில் பச்சை மரகத கல்லால் ஆன நடராஜ பெருமாள் கோயிலில் ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக நடைபெற்றது. நடராஜர் சிலை மீது பூசப்பட்ட சந்தனம் களையப்பட்டு அபிஷேக ஆராதனைகள் செய்யப்பட்டன. ராஜபாளையத்தில் நாட்டு மாடுகளை வளர்ப்பதன் அவசியத்தை வலியுறுத்துவதற்காக ராமநாத சுவாமி கோயிலில் நாட்டு மாடுகளை வைத்து கோ பூஜை நடத்தப்பட்டது. துறவியர் பேரவை சார்பில் நடத்தப்பட்ட இந்த நிகழ்வில் பசுவுக்கும் கன்றுக்கும் மலர் தூவி பூஜை செய்யப்பட்டது.
கும்பகோணத்தில் இரட்டை கம்பு, சுருள் வாள், வேல் கம்பு போன்ற பிரிவுகளில் மண்டல அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றன. 3 வயதுக்கு மேற்பட்டோர், 12 வயதிற்கு உட்பட்டோர், 18 வயதிற்கு உட்பட்டோர் என்ற 3 பிரிவுகளில் 200 பள்ளி மாணவர்கள் ஆர்வத்துடன் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மெரினா கடற்கரையில் நடைபெற்ற மணல் சிற்ப போட்டியில் 100 சிறுவர்கள் கலந்து கொண்டனர். தாஜ்மஹால், புனித ஜார்ஜ் கோட்டை, சட்டப்பேரவை வளாகம், டெல்லி செங்கோட்டை, கார்கள், மீன், கோயில்கள், சிவன், தலைவர்களின் உருவங்களை அவர்கள் அழகுற வடித்தனர். இந்த மணல் சிற்பங்களை ஏராளமானோர் கண்டு ரசித்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் திரு என் ரங்கசாமியின் தட்டாஞ்சாவடி தொகுதியில் மழையால் சேதமடைந்த சாலைகளை சரி செய்யாததை கண்டித்து கம்யூனிஸ்ட் சார்பில் கையெழுத்து இயக்க ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ் கூட்டணி அரசை கண்டித்து முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. இதையடுத்து ஏராளமானோர் சாலையை செப்பனிட கோரி கையெழுத்திட்டனர். வேலூரில் இன்று காலை 9 மணி வரை கடுமையான பனிமூட்டம் காணப்பட்டது. இதனால் நடைபயிற்சிக்கு செல்பவர்கள் சிரமத்துக்குள்ளானார்கள். பனிமூட்டம் பார்வையை மறைத்ததால் மக்கள் வாகனங்களை முகப்பு விளக்குகளை எரியவிட்டபடி இயக்கினர். சென்னையில் ஆபரண தங்கம் விலை மாற்றமின்றி சவரன் 36,768 ரூபாயாகவும் 1 கிராம் 4,596 ரூபாயாகவும் உள்ளது. வெள்ளி விலை 1 கிராம் 66 ரூபாயாக உள்ளது. மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். இந்தியாவில் ஓமைக்ரான் பரவல் வேகமெடுத்துள்ள நிலையில் எல்லைப் பகுதிகளில் தமிழக அரசு கண்காணிப்பை தீவிரப்படுத்தியுள்ளது. தனியார் பள்ளி கட்டடங்களையும் ஆய்வு செய்து சேதமடைந்த பகுதிகளை உடனடியாக இடிக்க தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. ராமேஸ்வரம் மீனவர்கள் 43 பேர் சிறைப்பிடிக்கப்பட்டதை கண்டித்து காலவரையற்ற வேலைநிறுத்தம் தொடங்கப்பட்ட நிலையில் மேலும் 12 மீனவர்களை இலங்கை கடற்படை கடத்திச் சென்றுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் காலை 7:30 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சன் நியூஸ் தொலைக்காட்சியை பாருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.